सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम्. கடந்த 4 நாட்களாக இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கர்மயோகங்களை குறித்து விளக்கி கொண்டிருக்கின்றார். அதில் 30வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் என்று பார்த்தோம். அதில் பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு பிரத்யேகமாக இல்லைன்னா அர்ஜுனன் மூலமாக நாம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக சாதனையை அறிவுறுத்துகின்றார். இப்போ சில நேரம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்போம். 30வது பாடலில் தெளிவாக சொல்கின்றார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. அர்ஜுனா, எல்லா கர்மங்களையும் மனதால் இல்லைன்னா புத்தியால் இறைவனிடத்தில் பரம்பொருளினிடத்தில் அர்ப்பண பாவனையோடு ஏதோ ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு அர்ப்பணம் செய்கின்றோம். யாரோ ஒருத்தர் சொல்கிறார், உன்னுடைய பாரத்தை எல்லாம் தூக்கி இறக்கி வைன்னா பேசாமல் இறக்கி வச்சிட வேண்டியது தானே. அப்படி ஈஸ்வரனுடைய பெருமைகள் இப்போ யாருக்கு கர்மங்களை நாம் அர்ப்பணம் செய்கின்றோமோ அவருடைய பெருமைகளெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா ஏதோ ஒன்றுக்கு தான் கர்மங்களை எல்லாம் சமர்ப்பிக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே பகவானுடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு ஈஸ்வரனுடைய பிரபாவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த ஈஸ்வரனே நமக்கு ஒரு குருவினுடைய ரூபத்திலெல்லாம் வருகின்றார். நம்முடைய நலனில் அக்கறையோடு இருக்கின்றார். இந்த அவதாரங்களிலே நரநாராயண அவதாரம்னு உண்டு. எப்போது ஒரு முறை ஒரு மணி நேரம் இந்த நரநாராயணர்களை குறித்து மட்டும் பேசணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் உண்டு. அந்த நாராயணர் என்பவர் எப்போதும் நரனோடு இணைந்தே இருக்கின்றார். அவர் தானே கிருஷ்ணார்ஜுனர்கள், அவங்க தானே. ஸோ இறைவன் ஒரு பொழுதும் மனிதனை விட்டு விலகுவதே கிடையாது. மனிதன் வேண்டுமானால் தன்னுடைய அறியாமையினால் அகங்காரத்தினால் இறைவனை நினையாமல் இருக்கலாம், இறைவனிடத்திலிருந்து விலகி இருக்கலாம். பகவான் ஒரு பொழுதும் விலகுவதே கிடையாது. அதனால் அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால் எந்த காரியத்தை செய்தாலும் முதலில் ஒரு கர்மத்தை செய்துகிட்டே இருக்கும் பொழுது நினச்சிட்டே இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படின்னு ஒரு காரியத்தை இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையத்தை கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவன்னு சொல்கிறோமே இல்லையா, ஒரு உள்ளார்ந்த அன்போடு. ஏன்னா பகவான் மூக்கம் கரோதி வாசாலம், நீ ஊமையவே உன்னால் பேச வைக்க முடியும். அதனால் ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். அப்புறம் திருப்பி ஒவ்வொரு முறையும் பகவானை நினச்சிட்டே இருக்கணுட்டு அது உள்ளே இருந்துகிட்டே தானே இருக்கிறது. அப்படி ஸோ ஒரு கர்மத்தை அதனால்தான் கர்மத்தையெல்லாம் செய்து விட்டுன்னு சொல்லலை. அப்படி கர்மத்தை துவங்குவதற்கு முன்பாகவே முழுமையாக அதை அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் பகவான்
கவனித்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். ஏதோ ஒன்று இப்போல்லாம் ஏதோ சொல்கிறார்களே, சிசிடிவி கேமராலாம் சொல்கிறார்களே அப்படின்னு. அப்படி ஒரு கேமரா இருக்கிறது. அது பகவான் எல்லா கர்மங்களையும் கவனித்து கொண்டே இருக்கின்றார். அந்த இறைவனிடத்தில் ஒப்படைப்பது அது ஒரு சாதனை. இப்போ சாதனைன்னா ஏதோ தியானம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜபம் பண்ணுறது மட்டும் சாதனைகள் கிடையாது. எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைப்பது, அதற்கு மேலே பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. அப்படி அப்புறம் நிশ্চিந்தையாக இருக்க வேண்டும் இருக்க சொல்கிறார். அப்போ இதுதான் அவருடைய மதம்னு சொல்கிறார் பகவான் சொல்கிறார். இது அவருடைய மதம் இல்லை, அப்படி அதுதான் சாஸ்திர மதம். சாஸ்திரங்கள் கூட அதே தான் என்ன சொல்கிறது, அதே இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் ஒருவர் இதை ஸ்ரத்தையோடு இதன் மீது இந்த விஷயங்களின் மீது குற்றங்கள் காணாது பக்தியோடு ஸ்ரத்தையோடு பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து அவர்கள் விடுபடுகின்றார். முழுமையாக அவர்கள் என்ன அவர்களுக்கு கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை. ஆனால் அவ்வளோ சுலபமாக மனிதர்களால் இறைவனுடைய பெருமையை இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இறை விஷயத்திலேயே கூட நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்போ பார்க்குறோம். நம்ம மகாபாரத காலத்திலே எல்லாரும் ஒன்றும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணரை மாயாவின்னு சொன்னவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். அப்படி ஏன் சிசுபாலனே ஏற்றுக்கொள்ளலை? ஏற்றுக்கொள்ளாததால் தானே 100 முறை பகவானே எவ்வளோ அவமரியாதையாக சொல்ல. பகவான் இதிலேயே சொல்ற, அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனும் ஆசிரித்தம். மனிதர்கள் சாதாரணமாக என்னை ஏதோ மனித வடிவம் படைத்தவர்கள்னு நினைத்து கொண்டு ஈஸ்வரனையும் கூட அவமரியாதை செய்கின்றோம், ஈஸ்வரனையும் கூட நிந்திக்கின்றோம். பட் லார்ட் நெவர் ஃபீல்ஸ் ஹர்ட். அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால் இதை நம்பாதவர்கள், அபியசூயந்தக, இதையெல்லாம் பின்பற்றாதவர்கள் அப்படி அவர்கள் எதை இழக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய மதியை அவர்கள் இழக்கின்றார்கள். அப்படி அதனால் புத்தி நாஷாட் பிரணஷத்தின்னு நேற்று சொன்னேன். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி, அப்பா யாருமே இந்த சாஸ்திரங்களை பின்பற்றவே இல்லை, அவரவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு நடக்கின்றார்கள் என்றால் அப்போ இந்த சாஸ்திரங்களெல்லாம் அனர்த்திக்கம் ஆயிடுமா, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமான்னா பிரயோஜனம் இல்லாமல் போகாது. பயன்படுத்துபவர்களுக்கு அது பயன்படும். ஆனால் மனிதர்கள் பொதுவாக ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் சொல்லும்போது நேற்று விளக்கமாக பார்த்துட்டோம். ஏன் நடந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு, அது மனிதர்களுக்கு ஒரு ஸ்வபாவம்னு ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு பிரகிருதி என்று ஒன்று இருக்கின்றது. பொதுவாக அவர்கள் அறிவை காட்டிலும் எதனால் உந்தப்படுகின்றார்கள் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய ஸ்வபாவத்தினால் உந்தப்படுகின்றார்கள். அந்த ஸ்வபாவம் என்ன, அது குணங்கள் ரூபமாக இருக்கின்றது. சத்துவம், ரஜஸ், தமஸ்னு, அதை தான் உணர்ச்சிகள்னு சொல்கின்றோம். அப்படி சரி, எவ்வளோதான் அறிவு என்பது இருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனிதர்கள் அவர்களுடைய அது அப்படியே அவர்களுக்கு பழகிட்டதால், நேற்று சொன்னேன், ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் ஸ்வபாவம், மூன்றாவது நம்மளுடைய அகங்காரம். அறிவு பக்கம் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆறுது. அது ஏன்னா போவோமா வேண்டாமா, போவோமா வேண்டாமான்னு இந்த அகங்காரத்தை கொண்டு போய் அறிவில் இழுத்து கட்டிட்டோன்னா போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ அகங்காரம் எதோட சம்மந்தப்பட்டு இருக்கிறது, அது ஸ்வபாவத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றது. முதல்ல இதை அவிழ்க்கணும், இந்த ஸ்வபாவத்திலிருந்து அவிழ்த்து அதை கொண்டு போய் எங்கே பண்ணணும். அதனால தான் ஈஸ்வரனிடத்தில் இந்த பசு தான் இவன், ஏன்னா அதை எதோட பந்தப்பட்டிருக்கு, பாசத்தோடு இருக்கிறான். அவன் கொண்டு போய் என்ன பண்ணான், அந்த பதியில் கொண்டு போய் அவனை கொண்டு போய் ஏன்னா அவனை போய் கட்டணும். அந்த முயற்சி தான் முதல்ல ஒரு கட்டை அவிழ்க்கணும், அப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவனை கட்ட வேண்டும். அப்போ நேற்று இதெல்லாம் பார்த்தேன், எதனால் மனிதர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் அவர்களுடைய பிரகிருத்தியினால் நடந்து கொள்கின்றார்கள். ஸோ நேற்று நான் அந்த துரியோதனுடைய உதாரணத்தை கூட சொன்னேன். சில நேரம் நாம் தவறு செய்கின்றோம்னே தெரியாமலெல்லாம் இல்லை. அப்படி தெரிந்தும் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, தெரிந்தும் கூட மனிதர்கள் அவ்வாறே நடந்து கொள்கின்றார்கள். சரி, சம்டைம் தே நோ வாட் இஸ் பேட், எது தவறுன்னு தெரியும். இப்போ உதாரணத்திற்கு பற்று,
ஸ்வபாவத்தில் என்ன இருக்குது? விஷயங்களின் மீது அதீதமான பற்றுதல்ங்கிறது இருக்குது. மனிதர்களுக்கு அது தவறுன்னு தெரியாமலாம் இருக்கின்றது, தெரிந்தே தான் இருக்கின்றது. அப்படி see there is an attachment, then there are temptations. அப்படி அப்புறம் நிறைய தூண்டுதல்கள், வெளி விஷயங்கள் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது, அதெல்லாம் இருக்கிறது. அப்புறம் கோபம், அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெறுப்பு. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. அப்படி இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட நாம் மீண்டும் எதனால் தூண்டப்படுகின்றோம்? நாம் அதனால் தூண்டப்படுகின்றோம். அதனால்தான் மனிதனுடைய ஸ்வபாவத்திற்கும் மனிதன் பெறக்கூடிய அறிவிற்கும், இப்போ நிறைய பேருக்கு இந்த அறிவில் ஆர்வமே இல்லை. இப்போ நம்ம அறிவுன்னு சொல்கிறது நம்ம படிக்கிறவர்களே தான் சொல்கிறோம். நம்ம இப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும்னு அது இப்போ நிறைய பேருக்கு ஸ்வபாவத்தை குறித்தே தெரியாது. அதை மாற்றுவதற்கு ஒரு அறிவு இருக்குங்கிறது குறித்து படிக்கிறதும் கூட இல்லை. அப்படி நம்ம அவங்கள விட்டுடுவோம். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம படிக்கிறோம். இவ்வளவு இருந்தாலும் கூட நாம் படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு முரண்பாடாகவே நம்முடைய ஸ்வபாவம் செயல்படுகின்றதா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, எப்பொழுது இந்த அறிவும் நம்முடைய ஸ்வபாவமும் ஒன்றாகாத வரை இந்த முரண்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுவாமிஜி ஒரு நல்ல உதாரணம் சொல்வார். குருதேவர் ஒரு சின்ன உதாரணம் சொல்வார். யாரோ ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது காஃபி கொடுக்குறார்கள். அப்படி நல்ல பிளாக் காஃபி, அது நல்ல டிகாஷனோடு கொடுத்தா சுவாமிஜி குடிக்கிறார். உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரே கசப்பாக இருக்கிறது, கசப்புன்னு சொல்கிறார். அப்புறம் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறார்கள், கொஞ்சம் சர்க்கரையை கொண்டு வந்து ஜீனியை கொண்டு வந்து போட்டு ஜீனியை கொடுக்குறாங்க. திருப்பி குடிக்கிறார். இப்படி ஜீனி போட்ட பிறகும் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அது கசப்பாகவே இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஜீனி இருந்தாலும் கூட காஃபி எப்படி இருக்கிறது, கசப்பாக தானே இருக்கிறது. அப்படி தான் நம்மளுடைய அறிவு கூட. அப்படின்னு அது எங்கேயோ படிக்கிறோம், ஆனால் கீழே தேங்கியே இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் எடுத்து என்ன பண்ணணும், அந்த ஜீனியும் அந்த காஃபி என்ன பண்ணணும், அது காஃபிங்கிற ஸ்வபாவத்தோடு அந்த சுகர் என்ன பண்ணணும், நல்ல அறிவுங்கிற அந்த ஜீனி அந்த காஃபிங்கிற அந்த ஸ்வபாவத்தோடு அந்த ரெண்டும் ஒன்று கலக்கணும். அந்த இரண்டும் ஒன்று கலக்காவிட்டால் அது தேங்கியே இருந்தால் என்ன ஆகும்? இப்போ அந்த உதாரணம் மாதிரி இல்லை சுவாமிஜி ஒரு நாள் மெதுவாக கரையும், அது கரையாது, ஜீனி வேணால் கரையும். ஸோ உடனே அந்த உதாரணத்தை அங்கே தாண்டிடக்கூடாது. அது அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் என்னிடம் மறந்துடும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன படித்தோங்கிறது ஞாபகம் வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது பாருங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்வபாவத்தில் மற்ற ஸ்மிருதி ஞானம் அப்போகனம்னு அவரே சொல்கிறார். அப்படி ஸ்வபாவம் என்னிடும், அதை நீங்கள் உடனே கலந்து உடனே நீங்கள் பருகலைன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிறது அது மறந்தே போயிடும். அதை நீங்கள் உடனே என்ன பண்ணணும், இன்னைக்கு படித்த உடனே கலந்து அன்னைக்கே. இன்னும் இந்த குழந்தைங்க ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு பார்த்துடுறதா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி இந்த விஷயம் கேட்டோன்னா இது எப்போ இருந்து இப்போ ஆகட்டும், இந்த வருஷம் ஆரம்பிச்சிடுச்சு, அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம இதை பழகணும், அப்படி இல்லை. இப்போ படித்தோன்னா உடனே என்ன பண்ணணும், உடனே அதை பின்பற்றி அதனுடைய அனுபவத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யூ ஹேவ் டு ஸ்டிரர் இட் இம்மீடியட்லி, கீப் ஸ்டிரரிங். அப்போ ஆக என்ன ஆகும், அப்போ ஸ்வபாவங்கள் எல்லாம் என்ன ஆகும், சில நேரம் சொல்கிறோம் இது காஃபி மாதிரி இல்லை பானகம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரம் காஃபி என்ன ஆகிடும், பானகம் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த ஜீவனுடைய இந்த ஸ்வபாவங்கள் எல்லாம் போகணும். இந்த ஜீவ ஸ்வபாவங்களால் தான் நம்ம கஷ்டப்படுறோம். சொல்லப்போனால் நம்மளுடைய ஸ்வபாவங்களாலேயே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்போ இந்த ஸ்வபாவத்தை என்ன மாற்ற வேண்டும், ஒரு தெய்வீகமான நல்ல ஸ்வபாவமாக, ஈஸ்வர ஸ்வபாவமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இல்லைன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னா ஸ்வபாவம் மட்டும் இருக்கும், அறிவு இருக்காது. அது போய் மறந்து அப்படியே என்ன ஆகிடும், அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். நேற்றே சொன்னேன், அது அப்படியே எவ்வளோ படித்தாலும் என்ன ஆகிடும், அது போயிடும். இங்கே காஷன் என்ன, நமக்கு ஒரு எச்சரிக்கை என்ன கொடுக்குறார், இது ஏதோ சாதாரணவர்கள் நினைக்க வேண்டாம், பிரகிருத்தே ஞானவான் அப்படி. இந்த ஸ்வபாவுக்கு தக்கவர் மானுடர்கள் மட்டும் கிடையாது, ஞானவான்னா எவ்வளவோ தேவர்கள் எல்லாம், உண்மை தெரிந்தவர்கள் எல்லாம், ஸ்வபாவ உண்மை தெரிந்தவர் எல்லோருமே அவர்களுடைய ஸ்வபாவத்திற்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றார்கள். இப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதில் என்ன பெருமை இருக்கின்றது? புராணங்களில் கூட, இதிகாசத்தில், மகாபாரதம் நினைக்கிறேன், ஒரு கதை உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ருஞ்சயன் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ராஜா ஸ்ருஞ்சயன் அப்படி. ஸோ இந்த ராஜாவை பார்க்கறதுக்காக இந்த நாரதரும் பர்வதரும் அவங்க இரட்டை ரிஷிகள். நமக்கு பெரும்பாலும் நாரதரை பற்றி மட்டும்தான் தெரியும். பட் பர்வதர்னு 2 பேர் இருக்கார்கள். 2 பேருமே இணை பிரியாத ரிஷிகள். 2 பேரும் சேர்ந்தே தான் நாரத பர்வத. எப்படி அஸ்வினி குமாரர்கள்னு சொல்கிறோமே, அதே மாதிரி இரட்டை ரிஷிகள் 2 பேரும் சேர்ந்தே தான் இருப்பார்கள் எங்கே போனாலும். அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு உண்டு. இப்படி யாரும் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை இன்னொரு இடத்தில் மறைக்கக்கூடாது. நாரதருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை பர்வதர்கிட்ட மறைக்கக்கூடாது. பர்வதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை நாரதரிடத்தில் மறைக்கக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது. இது மகாபாரதத்தில் வரும். ஸோ இந்த 2 ரிஷிகளும் இந்த ஸ்ருஞ்சயனுடைய அரண்மனையில் போய் கொஞ்ச நாள் வாசம் செய்யும் பொழுது அந்த ஸ்ருஞ்சயனுக்கு மாலாவத்தின்னு ஒரு அழகான பெண் இருப்பாள். அப்படி ஸோ நாரதருக்கு அந்த பெண் மீது ஆசை வரும். கதைக்காக சொல்கிறார்கள் இது. ஏன்னா நமக்கு நாரதரையே சொன்னாதான் நமக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறார்கள். நாரதருக்கு அந்த மாலாவதி மீது ஆசை இருந்தது. ஆனால் இது என்ன பண்ணுவார், அப்படி மனதுக்குள்ளே இருந்தால் உடனே பர்வதர்கிட்ட சொல்லணுமா இல்லையா அப்படின்னு இவர் அப்படியே மறைக்கிறதுக்காக ஆசையே இல்லாத மாதிரி இருந்தோடனே பர்வதருக்கு தன்னுடைய யோகத்தினால நாரதருக்கு இந்த பெண் மீது ஒரு சின்ன மோகம் இருக்குன்னு தெரியும். உடனே என்ன பண்ணுவார், நீ குரங்கா போயிடுன்னு பர்வதர் என்ன பண்ணுவார், நாரதரை குரங்காக போயிடுன்னு சபிப்பார். அப்படி பிகம மங்கி. எவ்வளோ உயர்ந்தவர்கள் பாரு. உடனே நாரதரும் சுபாவம் விடுமா, சரி நாம் ஒரு தப்பு செய்தோம், விடமாட்டார்கள். உடனே நீ தான், உனக்கு தான் சாபம் கொடுக்க தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நீ இந்த பூலோகத்திற்கு வந்தே அல்ல, இனிமேல் நீங்கள் மேலான லோகத்திற்கு சொர்க்க லோகத்திற்கே போக முடியாது, நீ அனாதையாக இந்த லோகத்திலேயே பூலோகத்திலேயே தெரிய வேண்டும் என்ன பண்ண அவர் திரும்ப சாபம் கொடுத்துருவார். இப்படி அப்போ 2 பேருமே கடைசியில் பார்த்தோன்னா அவர்களுடைய ஸ்வபாவத்தினால் தூண்டப்பட்டு தான் காரியங்களை செய்கின்றார்கள். சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்களுக்கே அவர்களுடைய ஸ்வபாவம் அப்படி இருக்கிறதுன்னா ஏன் சாதாரணமானவர்களை பற்றி என்ன பண்ண முடியும்? மகாபாரதம் கூட படித்து பாருங்க, படித்திருப்பீர்கள். இவ்வளோ பெரிய ஆச்சாரியார், துரோணாச்சாரியார்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை. அப்படி அந்தண குலத்தில் பிறந்தவர் அவர். இருந்தாலும் அவருடைய ஸ்வபாவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா க்ஷத்ரிய ஸ்வபாவம். இப்போ க்ஷத்ரிய ஸ்வபாவங்கிறது ஒன்றும் கீழான ஸ்வபாவம் இல்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரஜோகுணமோ கர்மமோ கீழானது கிடையாது. இப்போ பஞ்சபாண்டவர்களும் அதே க்ஷத்திரியர்கள் தானே. ஆனால் அவருக்கு இந்த துரியோதனாதிகளோடையே இருந்து 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 கடைசியில் சில நேரம் நம்மளுடைய ஸ்வபாவம் கூட எதை ஆசிரியத்து இருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, சரி நமக்கு ஒரு தீய ஸ்வபாவம் இருக்கிறது, யாராவது நல்லவர்களோடு பழகணும்னு அது உடனே மாறாது. ஆனால் இந்த நல்ல ஸ்வபாவம் இருப்பவர்கள் தீய ஸ்வபாவத்தோடு வந்து அது உடனே மாறிடும். அது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு 5 நல்ல தக்காளி பழத்தை வாங்குங்க, ஒரே ஒரு அழுகின பழத்தை நடுவில் வைங்க. இன்னும் இந்த 5 நல்ல தக்காளி பழமும் சேர்ந்து அந்த அழுகின பழத்தை என்ன பண்ண முடியாது, நல்ல பழமாக மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஒரு பழம் என்ன பண்ணும், அந்த ஒரு பழமும் போகிறோம். ஒரு கல்யாணத்தில் கலாட்டா பண்ணுறதுக்கு ஒருத்தர் போகிறோம் அப்படின்னு அப்படி வருவாங்க. எல்லா விசேஷத்துலேயும் ஒரு குறைய சொல்கிறதுக்கு எல்லாவற்றிலையும் ஏதாவது ஒன்று போகிறோம் அப்படின்னு. சில நேரம் நல்லவர்களோடு இருந்தால் நம்மளுடைய ஸ்வபாவம் அவ்வளோ சுலபமாக மாறலை. ஈவன் நல்லவர்களுக்கு கூட அந்த தீயவர்களுடைய ஸ்வபாவம் இருந்தால், எவ்வளோ உயர்ந்த ஆச்சாரியர் அவர், கடைசியில் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் கூட என்ன ஆயிடுறது, அவரும் துரியோதனன் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவருடைய ஸ்வபாவங்கள் எல்லாம் மாறுறது பாரு. அதுக்கு நிறைய இருக்கு. அது மகாபாரதத்தில் நிறைய சூக்ஷ்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சுபாவம் மாறிடும். அப்படிதானே அவர்கள் அபிமன்யுவை வதம் செய்யறதுக்கு முதல்ல அது வரைக்கும் 10 நாள் யுத்தம் பீஷ்மாச்சாரியார் வழி நடத்துகிற வரைக்கும் பெருசாக அதர்மங்களை பார்க்க முடியாது. எப்போ துரோணாச்சாரியார் கையில் எடுத்தாரோ, ஏன்னா அப்போவே என்ன ஆயிடுறது அப்படின்னா எல்லா விதமான அதர்மத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்போ அதே பிரகலாதனை பார்க்கிறோம். அவன் ஸ்வபாவத்தில் எந்த குலத்தில் பிறந்தான், அவன் பிறந்தது என்னவோ அசுர குலத்தில் பிறந்தான் அப்படின்னு. ஆனால் நல்ல ஸ்வபாவத்தோடு ஈஸ்வர ஸ்வபாவத்தோடு இருக்கலையா அப்படி. அதனால் பிரகிருத்தேர் ஞானவான் அப்படின்னா எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு தெரிந்தவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்வபாவ விஷயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். இப்போ அவரவர்கள் அவர்களுடைய ஸ்வபாவத்தின்படியே நடக்கின்றார்கள்.
எவ்ரிபடி கெட்ஸ் கேரிட் அவே பை தேர் ஓன் நேச்சர். அப்போ இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு சரி, பகவானே சொல்லிட்டார். ஏன்னா யாரையும் மாற்ற முடியாது, யாருடைய ஸ்வபாவத்தையும் மாற்ற முடியாது. நிகிரக கிம் கரிஷ்யசின்னு அவரே சொல்லிட்டார், யாரையும் தடுக்க முடியாது. அப்போ இதை பார்த்து ஆல்மோஸ்ட் பிரயோஜனமே இல்லாத மாதிரி. அப்போ சாஸ்திரங்களெல்லாம் பயனே இல்லையா? அப்புறம் உபதேசங்களெல்லாம் ஒன்றும், எல்லாருமே அவர்களுடைய ஸ்வபாவத்தின் படிதான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னா, அப்போ இவ்வளவு சாஸ்திரங்கள் எதற்கு, இவ்வளவு உபதேசங்கள் எல்லாம் எதற்கு? அப்போ மனிதனால் மாறவே முடியாதுன்னா தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. முடியாத தன்மையை பற்றி பகவான் சொல்கிறார். அப்படியான்னா அப்படி இல்லை. சுபாவத்தை என்ன பண்ண முடியும்? முடியாமல் கிடையாது. அப்போ என்ன இருக்கிறது? புருஷாகாரம்னு ஒன்று என்ன இருக்கிறது? ஹியூமன் எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய முயற்சிங்கிறது இருக்கின்றது. அப்போ அந்த முயற்சி என்ன பண்ணணும்? ஒன்று பிரகிருதி அதனுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. நல்ல கவனமாக கேளுங்க. அண்ட் இட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட். அப்படி அது நம்மளை என்ன பண்ணுறது? அதனுடைய தாக்கம் நம் மீது இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அர்ஜுனன் ஒரு சத்திரியன் தானே, எதிரி தாக்கி கொண்டே இருந்தால் திரும்ப தாக்குறதுக்கு என்ன இருக்கணும்? அதை காட்டிலும் வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எதிரியினுடைய தாக்கம், எதிரியினுடைய ஆளுமை எந்த அளவிற்கு நம் மீது இருக்கின்றதோ அதை காட்டிலும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் இன்னும் அதிக வலிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஸ்வபாவத்தையும் தாண்டி வருவதற்கு என்ன வேண்டும்? ஸ்வபாவத்தை காட்டிலும் மிஞ்சுவதற்கு ஒரு வலிமை, ஒரு திடம் வேண்டும். அதனால்தான் இது எல்லாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ மாற்ற முடியாமல் இல்லை. பட் அதை, அந்த ஸ்வபாவத்தை மாற்ற வேண்டும்ங்கிற அந்த முயற்சி, அந்த முனைப்பு என்பது ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈஸி டு சே தட். ஏன்னா என்னுடைய இப்படி சுபாவம், இப்போ தியானத்தில் உட்கார்ந்தில் எப்படி சுபாவம் வருது, அப்படி சுபாவம் வருது, கவனிங்க, தெரிந்து கொள்ளும். அந்த சுபாவத்தை என்ன பண்ண வேண்டும்? எப்படி மாற்ற வேண்டும்? தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார் பகவான். எப்படி செய்யணும், எப்படி இந்த சுபாவங்களை எல்லாம் கவனிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரகிருதியினுடைய ஸ்வபாவம் அப்படியே தான் இருக்கும். எல்லா ஞானிகளும் இந்த ஸ்வபாவத்தோடு இருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா இதிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கின்றார். அப்போ அந்த விடுபடக்கூடிய ஆற்றல் என்ன இருக்கின்றது நமக்கு இருக்கு. அது உதவுவதற்கு என்ன இருக்கு? சாஸ்திரம் உதவுகின்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது? நீ முயற்சி செய், நான் உதவி செய்கிறேங்கிறார். சாஸ்திரம் மட்டுமா இருக்கிறது? குரு என்ன சொல்றார்? குரு நானும் கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவரும் அதை பயின்றவரா இல்லையா, அவருக்கு ஸ்வபாவம் தெரியும். அந்த ஸ்வபாவத்தை தாண்டி எப்படி வரணுங்கிற பயிற்சிகள் அவர்களும் செய்திருக்கிறார்களா இல்லையா, சும்மா பேசலையே அவர்கள். அப்புறம் மூணாவது ஈஸ்வரன் ஒருத்தர் என்ன இருக்கிறார்? ஈஸ்வரன் என்ன பண்றார்? நானும் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ யூ ஷுட் டேக் தி ஹெல்ப் ஆஃப் எவ்ரி திங். அப்போ இந்த ஸ்வபாவத்தை மாற்றணும்னா சாஸ்திரத்தினுடைய உதவி, குருவனுடைய உதவி, ஈஸ்வரனுடைய உதவி. அப்போ இதே மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றதால் எல்லாவற்றினுடைய உதவியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன, அதுதான் தீரகன் ஏன் திரும்ப திரும்ப காலையில் படிக்கும் போதெல்லாம் உபனிஷத்து ஏன் சொல்கிறது? தீராகான்னு என்ன அர்த்தம்? என்ன, தீரர்களால் தான் என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய ஸ்வபாவத்தை மாற்ற முடியும். இப்போ கூட நம்மளுடைய ஸ்வபாவங்களெல்லாம் எவ்வளவோ மாறிய பிறகுதான் மானுட பிறவியை எடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் 2 நாளில் வந்த பிறவி கிடையாது. அப்புறம் அந்த மானுட பிறவியில் கூட எவ்வளவோ ஸ்வபாவங்கள் எல்லாம் மாறிய பிறகுதான் கீதையெல்லாம் படிக்க வேண்டும், கீதையெல்லாம் கேட்கணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படி ஆக்சுவலாக நிறைய தூரம் வந்துட்டோம், இன்னும் நம்ம போக வேண்டியது கொஞ்சம் தூரம் தான். அப்படி ஆனால் எல்லையை அடையிற வரைக்கும் நம்ம என்ன இருக்கணும்? நம்மளுடைய இலட்சியத்தை எவ்வளவு தூரம் வந்துட்டோங்கிறது பெருமை இல்லை அப்படின்னு. ஆனால் இலக்கை அடையாமல் என்ன பண்ணக்கூடாது? இலக்கை அடையலைன்னா கடைசியில் என்ன ஆகும்? அதுவும் தோல்வியிடும். அதனால் விடாமல் என்ன பண்ண வேண்டும்? முயற்சி செய்தே இருந்து கொண்டே விட்டுடக்கூடாது. பகவான் சொல்ற 2வது அத்தியாயத்திலும் சொன்ன எத்தத்தோயப்பே கவுந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதக இந்திரியாணி பிரமாதேனி ஹரந்தி பிரசபம் மனக. இது படித்தோமா? ஞாபகம் இருக்கா? அங்கேயும் சொல்லுங்க, ஞானவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் எத்தத்தோயப்பி கவுந்தைய, நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும், புருஷஸ்ய விபஸ்சிதக, நீங்கள் ஞானவானாக இருந்தாலும் கூட
நம்மளுடைய ஸ்வபாவத்தை மாறவிடாமல் தடுக்கக்கூடியது எதுன்னா இந்திரியங்கள். முதல்ல என்ன சொல்றார், எங்கே இருக்கிறது, எது நம்முடைய ஸ்வபாவத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. எதிலிருந்து முதல்ல தப்பிக்கணும், ஸ்வபாவத்தை மாற்றணும்னா எதை மாற்ற வேண்டும், முதலில் நம்முடைய இந்திரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாம் ஸ்வபாவங்கிறது ஒரு நாளில் 2 நாளில் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஜன்மாந்தரமாக, இதெல்லாம் இந்த ஸ்வபாவம் எங்கேருந்து வந்தது, பிறக்கும்போதே அப்படியே பிறந்தோம். இப்போ ஒருத்தருக்கு மது பழக்கம் இருக்கிறது, ஒரு சிகரெட் அருந்துற பழக்கம் இருக்கிறது, இதெல்லாம் அவர் பிறக்கும்பொழுது அப்படியே வயிற்றுலேருந்து வரும்பொழுது அதோடு வந்தார் என்ன, ஒன்றும் இல்லையே. சுபாவத்தில் பார்த்தோன்னா நல்லா தானே இருந்தோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அது பழகி கொண்டதா இல்லையா. அதனால் அங்கேயே சொல்லிட்டார், இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனகன, இந்திரியங்கள் கலக்கிவிடும். இங்கேயும் என்ன சொல்கிறார், இப்போ இந்த சுபாவ விஷயங்களில், ஏன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புறத்தூண்டுதல்கள் எப்படி வர்றது அப்படின்னா இந்திரியங்கள். இப்போ கீதை கூட இந்திரியங்கள் வழியாகத்தானே உள்ளே போகணும், அது உள்ளே போகணும் இல்லையா, அதுக்கும் இந்திரியங்கள் தானே வேண்டும். அப்போ அந்த இந்திரியங்களை நாம் கவனமாக கையாள வேண்டும்னு ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். ஸோ டியூன் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த டியூனிங்க்கு சரியான தமிழ் வார்த்தையே கிடையாது அப்படின்னு, டியூனிங்க்கு அப்படி. இப்போ நீங்கள் பெரிய இசை கச்சேரி எல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ பெரிய இசை வாசிக்கிறவங்க இருந்தால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிகிட்டே இருப்பார்கள், அதை அதை டியூன் பண்ணிகிட்டே இருப்பார்கள் அப்படின்னு. என்ன வாசிக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சும்மா டியூன் பண்ண வாசிக்கவும் தெரியணும் அது. ஆனால் பட் எவ்ரி டைம் இட் நியூட்ஸ் டியூனிங் அப்படி, ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள், இந்திரிய விஷயத்தில் 24 மணி நேரமும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும், எப்பவும் கவனமாகவே இருக்க வேண்டும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுவே நம்மளுடைய இயல்பு ஆகிடும் அப்படி. அப்புறம் இந்திரியங்கள் நல்ல சத்துவ குணத்திற்கு முதல்ல அதை என்ன பண்ணணும், அதை பழக்க வேண்டும். கிளியராக இருக்க? இந்த ஸ்லோகம் பார்ப்போமே, என்ன சொல்றார் பகவான் பார்ப்போம். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சேத் தௌ யஸ்ய பரிபந்தினோ. சிம்பிள் ஸ்லோகம். இந்திரியஸ்ய அர்த்தே அப்படி. ரெண்டு இந்திரியஸ்ய, இந்திரியங்களுடைய இந்திரியங்கள், இந்திரியஸ்யன்னு அர்த்தம் இந்திரியங்கள், 5 இந்திரியங்களா. இந்திரியஸ்ய அர்த்த, இந்திரிய அர்த்தம்னா என்ன அர்த்தம், இந்திரியத்தினுடைய பொருட்கள். ஸோ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம்லாம் இந்திரிய பொருட்கள் 5 தான் இருக்குது. இந்த 5 தான் நம்மளை இவ்வளோ பாடுபடுத்துறது அப்படின்னு. 5 விஷயந்தான், 5 இந்திரியங்கள், 5 பொருள்கள். இந்திரியங்கள் இந்த இந்திரிய பொருட்களை தொடர்பு கொள்ளும்போது, தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியுமா, பார்க்காம இருக்க முடியுமா, கேட்காம இருக்க முடியுமா, ஏதாவது தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் என்ன சொல்றார் பார்ப்போம். அப்புறம் விளக்கத்தை. ராகத்வேஷ வியவஸ்திதோ, அதில் என்ன இருக்கிறது, அதில் விருப்பு வெறுப்புகள் என்பது இருக்கின்றது. எங்கே இருக்கிறதுன்னு பார்ப்போம். விருப்பு வெறுப்பு இந்திரியங்கள் இருக்கிறதா, இந்திரியங்களுக்கு ஏதாவது ராகத்வேஷம் இருக்கிறதா, ஏன்னா அதுக்கு இல்லை. பொருளுக்கு ஏதாவது ராகத்வேஷம் இருக்கிறதா, பொருளுக்கும் என்ன கிடையாது, ராகத்வேஷம் கிடையாது. அப்படி பிரகிருதிக்கு ஏதாவது ராகத்வேஷம் இருக்கா, இல்லை. ஈஸ்வரனுக்கு ஏதாவது ராகத்வேஷம் இருக்கா, ஒன்றும் இல்லை. அப்படி ரமண மகரிஷி சொல்வார், 3வது ஒரு ஆள் பிசாச்சவத்பார். திடீர்னு ஒருத்தருக்கு என்ன, நடுவில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படி, கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் ரமண மகரிஷி. அதை ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், தெர் இஸ் அ கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். தயோர்னு வசமாகச்சே தௌயஸ்ய பரிபந்தினோ, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக நாம் போன பாடலில் பார்க்கும் பொழுது ஸ்வபாவத்தை பற்றி சொன்னோம். நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஸ்வபாவங்கிறது என்ன, நாம் உருவாக்கி கொண்டது. அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த விதிங்கிறது ஸ்வபாவத்தை உருவாக்கியவர்கள், வி ஆர் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் ஓன் நேச்சர். நம்மளுடைய ஸ்வபாவத்தை உருவாக்கி கொண்டவர்கள் நாம். இந்த பிறவியில் இல்லை கிடையாது, எத்தனையோ பிறவிகளிலிருந்து இந்த ஸ்வபாவங்கிறது என்ன, இட் ஹஸ் ஃபார்ம்டு. இந்த ஸ்வபாவத்தை பல பிறவிகளிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்வபாவம் தான் என்ன ஆறுது, நம்மை இயக்கி கொண்டே இருக்கின்றதுன்னு தெரியும். ஆங்கிலத்தில் எங்களுடைய குருநாதர் அழகாக சொல்வார், அப்படி
See, we are the product of our nature, but we are not the victim of our nature னு சொல்வார். அப்படி அது ரொம்ப மொழிபெயர்க்கிறது கஷ்டம். நாம் நம்முடைய ஸ்வபாவத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள், அதுதான் சொல்றார், உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஸ்வபாவத்தினால் அதற்கு வசப்பட வேண்டியவர்கள் இல்லை, அந்த ஸ்வபாவத்திற்கு பலிகடா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. விக்டிம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பலிகடா ஆறுது. ஸோ வி ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் அவர். ஒன்றும் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய ஸ்வபாவம் தான் நம்மை உந்திக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதுக்கு பலிகடா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புருஷார்த்தம் மனிதனிடத்தில் இருக்கின்றது. நான் சொல்றது புரியுறதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன ஸ்வபாவங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? உள்ள இந்த ஸ்வபாவங்களை தான் வாசனைகள்னு சொல்கிறோம். புரியுறது இல்லையா உங்களுக்கு? இப்போ என்னென்ன ஸ்வபாவங்கள் உள்ள இருக்கின்றதுன்னு நமக்கு தெரியுமா? நீங்கள் தலையை ஆட்டினா தான் அடுத்து சொல்ல முடியும். நமக்கு தெரியாது. எல்லாம் என்னென்ன ஸ்வபாவங்கள் இருக்குன்னே தெரியாது. நாம் நினச்சிருக்கோம் இன்னொன்று இவ்வளோதான் சொல்ல முடியாது. ஏதோ அது உள்ள பாலமாக ஒன்றா இருக்குது, எவ்வளோ ஸ்வபாவங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த ஸ்வபாவம் வெளிப்படும் பொழுது நமக்கு தெரிகின்றதா இல்லையா? அப்போ அதை யாராவது தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உள்ளே என்ன ஸ்வபாவங்கள் பொதிந்திருக்கின்றதுங்கிறது வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஸ்வபாவம் நமக்கு வெளிப்படும் பொழுது யாராவது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு காமமே வர்றது, ஒரு குரோதமே வர்றது, ஒரு லோபமே வருகின்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வெளிப்படும் பொழுது அது அவனுடைய வசத்தில் தானே இருக்கிறது அப்படின்னு. அப்போ இங்கே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு, ஸ்வபாவம் வேண்டுமானால் நம்ம உருவாக்கியது, ஆனால் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக இருப்பதால் அதற்கு பலிகடா ஆகாமல் இருக்கலாம்னு சொல்றார். So we are the product of our nature, but we need not become victim of it. அப்போ என்ன பண்ணலாம்? அது வெளியில் வரும்பொழுதே என்ன பண்ணலாம்? அதை வெளியில் வரும்பொழுது அதை நம்முடைய வசத்திற்கு கொண்டு வருவதற்கு, அதை ஆள்வதற்கு, அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றலை நாம் என்ன பண்ண வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா வரும்போதே நமக்கே தெரியுது இது சரி இது தப்பு. யாருக்கும் எது சரி எது தப்புன்னு உபதேசம் பண்ணவே வேண்டாம். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுறோம், உள்ள மனசாட்சி கூட சொல்லும் இதை செய்யாதே பண்ணாதேன்னு. வருது, ஆசை வரலாம், ஒரு பணத்து மேலே ஆசை வரலாம். மண்ணா 3 தான் சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு. இவ்வளோதான் உலகத்தில். இதெல்லாம் வரும். ஆனால் இது வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு பலிகடா ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் என்ன வேண்டும்? அதுக்கு கொஞ்சம் விசேஷமான பயிற்சி வேண்டும். ஏன்னா அது வரும்போது என்ன பண்ணணும்? அது எவ்வளோ வேகமாக சக்னோதி இகைவ சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்த ச சுகி நரகன். அடுத்து படிப்பீங்க பாருங்க. அது அப்படியே என்ன ஆகும், அந்த டேமை உடைச்சிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணும், வேகமாக வரும். ஆனால் அது வரும்பொழுதே அந்த காமத்தையும் குரோதத்தையும் எவன் ஒருவன் தடுத்து நிறுத்துகின்றானோ ச யுக்தக ச சுகி ச நரக 3 சொல்றார். அவன் தான் யுக்தன், அவன் நரன், அவன் மனிதன். அவன் என்ன இருக்கும்? சுகமாக இருப்பான். எல்லாருக்கும் சுகந்தானே வேண்டும். இப்போ பார்த்தோன்னா அதை தான் இங்கே சொல்றார். இப்போ பாருங்க, இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, இந்திரியஸ்ய யார்த்த, இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை தொடர்பு கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? அனுபவங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது? ஒரே மாதிரியான அனுபவங்களை தான் அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அனுபவங்களை கொடுக்கின்றது. ஏன்னா அது நமக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தையும் கூட என்ன இருக்குது? அது கொடுக்கின்றது. இப்போ இந்திரியங்கள் அது வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கின்றதா அப்படிங்கிற கேள்வி. ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படின்னு ஒருத்தருக்கு அது பிடிக்கும், ஒரு பொருள் பிடிக்கும். இன்னொருத்தருக்கு என்ன ஆகாது, இன்னொருத்தர் என்ன சொல்கிறோம், பிடிக்காது. அப்படி எல்லா அனுபவங்களையும் சுருக்கிட்டோன்னா 2 அனுபவம் தான். இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒன்று, அந்த விஷயத்தின் மீது நமக்கு என்ன இருக்கும்? அதீதமான பற்று ஏற்படும். இல்லைன்னா அதன் மீது நமக்கு என்ன ஏற்படும்? அதீதமான வெறுப்பு ஏற்படும். அப்போ இந்த வெறுப்புங்கிறது எங்கே ஏற்படுகின்றது? நாம் விஷயங்களை வெளியில் தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் அந்த விஷயங்களை குறித்த பற்றுதலோ வெறுப்போ எங்கே ஏற்படுகின்றது?
திருப்பி அதுதான் ஸ்வபாவமாக மாறுகின்றது. பார், அது அங்கேயே இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு கோபம் தப்பில்லை, அந்த கோபம் அந்த நேரத்தில் வெளியிலே வந்துட்டு வெளியிலே போயிட்டா பரவாயில்ல அப்படின்னா, இந்த கீதை படிக்கிற மாதிரி தான், இங்கேயே படித்து இங்கேயே போயிட்டா பரவாயில்ல. அது இது எப்படி உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல, அப்படி தப்பு இல்லை. அதுக்காக இந்த உலகத்தில் சுவாமிஜியெல்லாம் பார்த்தா கிட்ட யாரும் நிற்க முடியாது, அவ்வளோ சுலபம் இல்லை அப்படி. அதனால் ஈவன் சில நேரம் கோபங்கள் எல்லாம் வரும், வராதுன்னு பகவான் சொல்லவே இல்லை, அப்படி வரும் அப்படி. ஆனால் அதையெல்லாம் வெளியிலே இருந்துட்டு, ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், வி பிகம் ஸோ பர்சனல். அது ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு அது அகங்காரம் என்ன பண்ணுறது, அப்படியே அலசி ஆராய்ந்து அதை தன்னுடையது ஆக்கிக் கொள்கின்றது அப்படின்னு. அந்த விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஆற்றிக்கொள். எப்படி மாற்றிக்கொள்றது பாருங்க. அந்த வெறுப்பை என்ன ஆகுது, தன்னுடைய வெறுப்பாக மாற்றிக்கொள்கின்றது. ஐ லைக், ஐ டோன்ட் லைக் சொல்கிறோமா இல்லை, எவ்வளோ சொல்கிறோம் எனக்கு பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு தட்டில் காய்கறிகள் எல்லாம் போடுங்க சாப்பிட சொல்லி, என்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உடனே அதை பார்த்த உடனே என்ன உள்ளே என்ன இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் அந்த ராகத்வேஷங்கிறது உள்ளே இருந்து விடுகின்றது. இப்போ பகவான் என்ன சொல்கிறார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ. இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார், அதுவே ஸ்வபாவம் சொல்லிட்டார். இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்பு கொள்ளும்போது என்ன நேரும் அப்படின்னா, விருப்பு வெறுப்புகள் என்பது வரும். அதில் யாராலும் என்ன பண்ண முடியாது, அதை வரவிடாமல் தடுக்கவே முடியாது. அது ரொம்ப இயற்கை இயல்பு. விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி வரலாம் வரலாம். அது வருவதால் தவறு இல்லைன்னு சொல்கிறார், அது ரொம்ப நேச்சுரல். இப்போ நீங்கள் இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு லைட்டாக தூக்கம் வருதுன்னு வைங்க, ஒன்றும் தவறு இல்லை, தவறு ஒன்றும் இல்லை. அது இயல்பில் சில நேரம் என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு ஓய்வு இல்லைன்னு என்ன ஆகும், வரும், அப்படி வரும். அது இயல்பு, அது வரவே கூடாது அப்படின்ட்டு இல்லை. அப்படி சில இயலாம் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் எங்கேயும் என்ன சொல்ல, விருப்பு வெறுப்புகள் வராதுன்னு சொல்லவே இல்லை. எப்படிப்பட்ட நாம் பெரிய பெரிய ரிஷிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா வசிஷ்டரும் விஸ்வாமித்திரருமே அப்படி அடிச்சுட்டார்கள் அப்படின்னு, சாதாரணமானவர்கள் இல்லை. படித்து பார்த்தோன்னா என்ன பெரிய பார்த்தோன்னா, ஏன்னா பிரம்மாவும் சிவனுக்குமே அவ்வளோ நடக்கிறது. அப்போ எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கிறது, இந்த உலகம் அனுபவங்கள்னு ஒன்று இருந்தால் அங்கே என்ன இருக்கும், விருப்புகள் வெறுப்புகள் என்பது தவிர்க்க முடியாதது. அதில் நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைன்னு சொல்கிறார். எதில் நமக்கு கட்டுப்பாடு இல்லையோ அதை நம்ம விட்டுடலாம். பட் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை நாம் என்ன பண்ணணும், எது நம்முடைய கையில் இருக்கின்றதோ அதை நாம் என்ன பண்ணணும், அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அடுத்து பகவான் என்ன சொல்கிறார், ரெண்டாவது என்ன சொல்கிறார் அவர், ரெண்டாவது ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறார், விருப்ப வெறுப்புகள் வரும், வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்காது. ஒரு விருப்பம் வந்த உடனே நம்ம ஆன்மீக பயணத்தில் இல்லையோ ஒரு வெறுப்பு வந்த உடனே, இதெல்லாம் சகஜமாக, இதெல்லாம் மனதினுடைய இயல்புகள். ஏன்னா இதை யாருடைய இயல்புகள், இதெல்லாம் மனதினுடைய இயல்புகள். பட் தி ஆன்சர் இஸ் டோன்ட் பிகம் அ விக்டிம் அப்படி. ஆனால் அதற்கு பலிகடா ஆகாமல் என்ன பண்ணலாம், அதற்கு பலிகடா ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு தான் நமக்கு இந்த ஜடபரதர் கதைகளெல்லாம் எதுக்கு சொல்கிறார்கள் அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய தபஸ்வி பார், ஞானவான் அப்படி அவ்வளவு தபஸ் பண்ணார். அப்படி இந்திரியஸ்ய அர்த்தம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த ஜடபரதர் கதை கடைசியில் அவருக்கு என்ன வந்தது அப்படின்னு, ஒரு மான் வடிவில், ஒரு மான், பெரிய அட்டாச்மெண்ட்டெல்லாம் இல்லை, ஏதோ அதுக்கு போய் சிறுசூழை பண்ணப்போ, அதுக்கு ஒரு சிகிச்சை பண்ணப்போ கடைசியில் என்ன ஆகிடுறது அப்படின்னு, அந்த கரணமே மான் ரூபமாகவே, அனுரூபம் சதுருஷம்னு சொன்னார், அந்த மாதிரி அந்த அந்த விற்த்தியாகவே மாறிடக்கூடாது. இப்போ என்னாகும், நம்மளுடைய அந்த கரணம் ராக விற்த்தியாக மாறிடும், துவேஷ விற்த்தியாக மாறும். என்ன விற்பி சாரூபியம்னு பதஞ்சலி யோக சூத்திரங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா, அந்த கரணம் என்ன ஆகிடும், விற்பி சாரூபியம் ஆயிடும். அந்த ரூபமாகவே அந்த கரணம் அந்த விருப்பினுடைய ரூபமாக வெறுப்பினுடைய ரூபமாக மாறக்கூடிய ஆற்றல் விருத்திகளுக்கு உண்டு. அதனால் பகவான் சொல் தயோஹோ, ரெண்டாவது என்ன தயோஹோன்னு என்ன அர்த்தம், அது இருமை, டியூவல் கேஸ். அந்த விருப்பு வெறுப்பு இருக்குது, அதுக்காக நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு அதுக்காக கண்ணை கட்டிகிட்டே போக முடியுமா,
எல்லாம் பார்க்க வேண்டியது தான். எல்லாம் தயோஹோ வசம், வசம்னு என்ன, அதனுடைய வசத்தில் ந ஆகச்சேத், நீயா போய் அதனுடைய வாயில் விழாதே, அதில் போய் விழாது. அதை என்ன பண்ண, அதை கடந்து போவதற்கு, அதை தாண்டுவதற்கான வலிமைகளை என்ன பண்ண, வளர்த்துக்கொள். அதை அறிவுபூர்வமாக தான் என்ன பண்ண, இதில் என்ன இருக்கிறது, இந்த ஆசைகளில் என்ன இருக்கிறது, இந்த பொறாமையில் என்ன இருக்கிறது, இந்த போட்டியில் என்ன, இதிலெல்லாம் என்ன இருக்கிறது, என்ன ஆக போகிறது, அதனுடைய வசத்தில் என்ன பண்ணாமல் என்ன பண்ண, அதனுடைய வசத்தில் போய் விழக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உட்கார்ந்து அதை கவனிக்க வேண்டிய. இது இப்போ வர்றது. சுவாமிஜி ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவார், குழந்தைங்களுக்கு சொல்லுவார் இதெல்லாம். ஏன்னா ஒரு மரத்தில் பறவைகளெல்லாம் உட்கார்ந்துருந்தது, தாய் பறவை குஞ்சு பறவைகளோடெல்லாம் உட்கார்ந்துருந்தது. அந்த தாய் பறவை உபதேசம் பண்ணுறது அந்த பறவைகளுக்கெல்லாம். இப்போ ஒரு வேடம் வருவான், கேட்டிருக்கீங்களா, அது வலை விரிப்பான், தானியங்களை எல்லாம் என்ன பண்ணுவான், அதில் போடுவான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுன்னு அது சொல்லிகிட்டே இருக்குது. அது சொல்கிற மாதிரியே என்ன ஆகுது, ஒரு வேடன் வர்றான், வலையை விரிக்கிறான், தானியங்கள் எல்லாம் போடுறான். இந்த அம்மா பறவையும் சேர்ந்து எல்லாம் சொல்லிகிட்டே என்ன பண்ணுறாரு, வேடம் வர்றான், வலை விரிப்பான், தானியங்களை எல்லாம் போடுவான். அதில் பார்த்து நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே என்ன பண்ணுறதான், அப்படியே இந்திரியசியார்த்தே ராகத்வேஷ விவஸ்திய தயோ, இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே போய் விழுந்தா என்ன ஆகுது. எங்கள் சுவாமிஜியை கேட்டிருந்தீங்கன்னா சொல்வார் ரொம்ப அழகாக, வி ஆர் வைஸ் பிஃபோர் தி ப்ராப்ளம் பர், வி ஆர் வைஸ் ஆஃப்டர் த ப்ராப்ளம் பர், ஒன்லி டூரிங் தி ப்ராப்ளம் வி ஆர் அதர்வைஸ்னு சொல்வார். அப்படி நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா அறிவும் இருக்கிறது. அப்படி அந்த காரியத்தில் முழுமையாக செய்து முடிந்த பிறகு என்ன இருக்கிறது, ஐயோ இதை அப்படி செய்திருக்கக்கூடாது, அப்படி செய்திருக்கக்கூடாது, இதுலேருந்து நான் வந்திருக்கணும். அப்படி சரி, எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் யார் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இது எனக்கும் தான். ஆனால் அந்த ப்ராப்ளம் வரும்பொழுது என்ன இல்லை, ஆக்சுவலாக அந்த அறிவுங்கிறது எப்போ இருக்கணும், அது பெருசாக முன்னாடியும் தேவையில்லை பின்னாடியும் தேவையில்லை. அப்படி அந்த காரியத்தை செய்யும்போது when there is a temptation, when there is a problem, அந்த நேரத்தில் என்ன ஆகணும், அந்த நேரத்தில் அது அனுக்கிரகம். சில நேரத்தில் அது இறைவனுடைய அருள்னு சொல்கிறோம். அப்படி சில நேரம் அது முயற்சி மட்டும் இல்லை, அதற்காக அது எவ்வளவோ தவம், அதற்காக தவம் செய்திருக்கிறார். அதுதான் தபஸ். அது ஒரே நாள் அப்படி வந்துடாது. அப்படி அதற்காக தவம் இருந்திருக்கின்றார்கள், தவம் இருந்திருக்கிறார்கள். தயோஹோ வசம் ந ஆகச்சேத். அப்போ அது நம்மளுடைய கையில் இருக்கிறதா இல்லையா? சிம்பிள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இதில் ஆரம்பிங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிங்க, போரும் தெரிஞ்சிடும் நமக்கு. தயோர்னு வசமாகச்சேத். அடுத்து என்ன சொல்கிறார், தவுன்னு என்ன அர்த்தம், திருப்பி அந்த 2-3 தடவை சொல்லிட்டார் இந்த ஸ்லோகத்தில். ராகத்வேஷத்தை முதல்ல ராகத்வேஷோ வியவஸ்திதோ, ரெண்டாவது என்ன சொல்கிறார், ராகத்வேஷோ வசம் ந ஆகச்சேத். அடுத்து என்ன சொல்றார், அந்த ராகத்வேஷங்கிறது உனக்கு அஸ்யன்னு என்ன அர்த்தம், அஸ்ய சாதகஸ்ய, அந்த சாதகனுக்கு, அவன் சாதகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சாதகன் இல்லாதவனுக்கு அது சாதகமாக இருக்கும். அப்படின்னு சாதனை பண்ணாதவனுக்கு அவனுக்கு எதுக்கு ராகத்வேஷங்களை எல்லாம் பற்றி எதற்கு கவலைப்படணும். அப்படின்னு இந்த எலெக்ஷனில் ஆரம்பிக்க பாருங்க, அப்படின்னு எப்படி இருக்கும் பேசுறதெல்லாம் பாருங்க. அவர்களுக்கு ஒன்றும் அது பெரிய, அவங்க அப்படிதான் நாங்கள் இப்படி தான் பேசணும் பாருங்கள். அவர்களுக்கு ராகத்வேஷங்கிறது என்ன அர்த்தம், அது அவர்களுக்கு சுபாவம், ஆனால் அவங்களுக்கு இல்லை அது. ஆனால் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆன்மீக நாட்டமுடைய அஸ்ய சாதகசிய, அந்த சாதகனுக்கு இந்த ராகமும் தேசமும் என்ன சொல்றார், பரிபந்தினௌ, பரிபந்த நிரந்தர எதிரி, ஹைவே ராபர்ஸ்னு சொல்லுவார்கள். இந்த புறவழிச்சாலையிலிருந்து என்ன பண்ணுவோம், போடிட்டே இருக்கும்போது நிற்க வச்சு என்ன பண்ண, மொத்தத்தை என்ன பண்ணிடும், ஒட்டு மொத்தமாக இந்த இந்திரியங்கள் என்ன பண்ண, மனிதனுடைய அறிவை கவர்ந்து விடும். தே லூட் அவர் டிஸ்கிரிமினேஷன். நம்மளுடைய அறிவை என்ன பண்ணும், அறிவை அது முழுவதுமாக திருடிவிடும்னு சொல்கிறார். இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கு. இந்த அனுபவம் இல்லாதவர்கள் யாராவது இருப்போமா? நாம் எல்லாருக்கும் என்ன வந்திருக்கும் அப்படின்னா அனுபவம். ஒரு காலத்தில் கவனிக்காமலே இருந்திருப்போம்.
ஏன்னா அப்போ நமக்கு பெருசாக தெரியாது, கொஞ்சம் கவனிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அப்படி எனக்கு இவ்வளோ கவனிச்சும் இப்படி இருக்கிறதே பண்ண வேண்டியது தான். ஒரு காலம் ஒரு 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 குறிப்பிட்ட காலம் இப்படி அபியாசம் பண்ணும்பொழுது வரும். அப்புறம் இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும், இதிலிருந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு சாட்சியாக இதனுடைய வசமாகாமல் என்ன அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நல்ல உதாரணம் சொல்லுவார். அப்படி இந்த வழுக்கு மரம் உதாரணம் தான் சொல்லுவார். அப்படி சரி, அந்த வழுக்கு மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே என்ன வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பானை இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு பொற்காசு ஒன்று வச்சுருப்பார்கள், அது பூரா எண்ணெயை போட்டிருப்பார்கள். இங்கே உடம்பு பூரா என்ன பண்ணுவார்கள், எண்ணெயை பூசி விட்டுருவார்கள். இப்போ மேலே போய் ஏறி எடுக்கணும்னு அது வலிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்பு பூரா பற்றற்ற தன்மைங்கிற எண்ணெயை பூசி வச்சுன்ற எப்பவும் சொல்லுவார். அப்படி அவர் சீடர்களுக்கு சொல்லும்பொழுது என்ன பண்ணுவார், அந்த வைராக்கியங்கிற எண்ணம் என்ன இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். அதுக்காக பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, கேட்க வேண்டாம்னு சொல்லலை. சிருஷ்டி எவ்வளோ பெரிய அனுகிரகம், நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை எல்லாம் எவ்வளோ நல்லது இருக்கு, நல்ல விஷயங்களெல்லாம் இதில் ஏதாவது நல்லது இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒன்றும் இல்லையே. பட் தேவையில்லாத விஷயங்களில் எது நமக்கு பாதகமாக இருக்கின்றதோ அதனுடைய வசத்தில் அதனுடைய வாயில் விழக்கூடாது அப்படின்னு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹேபிட்ஸ் டை ஹார்டுன்னு சொல்வார். ஹேபிட்ஸ்னா தெரியுமா, ஆங்கில வார்த்தை தானே. ஹேபிட் தெரியுமா, இந்த வார்த்தை தெரியுமா அப்படின்னு. ஹேபிட்னா பழக்கம். அதில் ஹெச் எடுத்துருங்க, ஹெச் எடுத்து என்ன ஆகிடும், எபிட். என்ன ஏவை எடுத்துருங்க, பிட். பி எடுத்துருங்க, இட் அப்படின்னு. அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் ஆச்சரியமான வார்த்தை அது. அது பழக்கங்கிறது நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் ஏதாவது கொஞ்சமாக அந்த இட்டுன்னா என்ன அர்த்தம், கடைசியில் என்ன இருக்கும், கொஞ்சமாக அவ்வளோ சீக்கிரம் என்ன முழுச பழக்கத்தை என்ன பண்ண முடியாது. அதனால தான் வேறு ஏதாவது வேறு பழக்கங்களே அதில் என்ன பண்ணணும், நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு பழக்கங்கள் அதற்கு என்ன, அது அதனால ஐடியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லும், சும்மா இருக்கக்கூடாது. அது எப்போவும் என்ன பண்ணணும், அதை வேறு நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனைகளோடு என்ன பண்ண வேண்டும், நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். ஒரு உபனிஷத் போராதா, ஏன் இத்தனை உபனிஷத் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் அப்படி மனதை என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விசாரத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். அதனால் இட் இஸ் இட். நல்ல ஸ்லோகம் அது. இப்போ அர்ஜுனன் கேட்டதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறார். இப்போ மயி சர்வாணி கர்மாணி, முதல்லையே சர்வாணி கர்மாணின்னு என்ன, எல்லா கர்மங்களையும் ராகத்வேஷங்கள் உண்டு, அதனால் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடுங்கிற ராகத்வேஷங்களோடய அதனால்தான் இறைவனிடத்தில் அதீத ராகம் இருந்தாலும் இறைவனை அடைவார்கள், இறைவன் மீது அதீதமான துவேஷம் இருந்தாலும் இறைவனைத்தான் அடைவார்கள். அப்படி ஆச்சரியம் அது. ஏதோ இறைவனிடத்தில் பக்தி இருப்பவர்கள் தான் இறைவனை அடைவார்கள்னு இல்லை. இறைவன் மீது அதீத வெறுப்புடைய கடைசியில் என்னன்னா, அந்த அந்தக்கரணத்துக்கு என்ன, அந்த இறைவன் தான் முக்கிய பொருளாக இருப்பதால் வெறுப்பு இருப்பவர்களை யாரை அடைகின்றார்கள், இறைவனைத்தான் அவர்கள் அடைகின்றார்கள். அதனால் சுத்தமான நாத்திகன் அவனும் பிரம்மஞானத்தை ஒருத்தர் எதுவுமே இல்லைன்னு, அது இங்கே பேசுகிற ஆஸ்திகம்லாம் இல்லை, உண்மையான ஆத்திகம் எல்லாவற்றையும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடும், உள்ள அவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்வார்கள்னு சொல்கிறது உண்டு. தயோர்னு வசம் ஆகச்சேது. இப்போ அர்ஜுனனுக்கு தெரியுது. இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறார், அப்போ இந்த இவ்வளவு ராகத்வேஷங்களுக்கெல்லாம் என்ன காரணம், இப்போ இதனுடைய வசத்தில் வராமல் இருக்க முடியுமா, அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதானா இருக்கு. பகவான் சொல்லார், நான் நிறைய வழி சொல்கிறேன், 1 2 இல்லை. முதல்ல ஒரு வழி ஏற்கனவே சொல்லிட்டார், பொதுவாக ஒரு வழி மயி சர்வாணி கர்மாணி ஒரு வழி சொல்லிட்டார், இதை ஸ்ரத்தையோடு இதோடு பின்பற்றுங்கள் சொல்லிட்டார். ஏன் பின்பற்றலை, இப்போ தொடர்ச்சி தெரியறதா, ஏன் பின்பற்றலை அப்படின்னா மனிதர்களுக்கு சுபாவத்தை மாற்றவே முடியாதா, மாற்ற முடியாமல் இல்லை. சுபாவங்கிறது நாம் உருவாக்குனது தான், ஆனால் அதனுடைய பிடியில் அதனுடைய வசத்தில் போய் நாம் விழாமல் இருக்கலாம். இப்போ அதனுடைய வசத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, இருக்கு. அவர் மட்டும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கேயாவது தப்பிச்சிடுவோம்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் என்ன சொல்கிறாரு, ஒரு வழி இல்லை கீதை அப்படின்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ள திணிச்சிடணும்னு அவரும் என்ன பார்க்குறாரு, திணிச்சு உள்ள அனுப்பி விட்டுறணுங்கிறதுக்கு எவ்வளவு வழிகளை கீதை சொல்கிறது பாரு.
இன்னொன்று அதற்கான ஒரு வழியை கீதை சொல்லக்கூடிய ஒரு வரி ஸ்வதர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றது. ஸ்வதர்மம்னு என்ன? அவரவர்களுக்கு என்னென்ன கர்மங்கள் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது நாம் தேர்ந்தெடுத்தது தானே, அது ஒன்றும் விதி மேலேருந்து அனுப்பலை. இப்போ உன்னுடைய ஸ்வபாவத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன கர்மங்கள் எல்லாம் ஸ்வபாவ நியத்தம் கர்மன்னு பின்னாடி சொல்ல போகிறார். அதனால் அங்கே இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாக பின்னாடி கூட பார்ப்போம். அதனால் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்வதர்மங்களை நீ செய். அதனால இது ரொம்ப முக்கியமான இது ஒரு மெத்தட். தியானம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. இது சுலபமாக முதலில் இம்மீடியட்டாக இப்போ டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவார்? உடனே ஒரு பெயின் கில்லர்னு ஒன்று கொடுப்பார், உடனே கொடுப்பார். ரிலீஃப் அந்த நேரத்தில் என்ன ஆகுது? ஒரு ரிலீஃப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அடுத்து இப்போ அடுத்து தியான யோகம்லாம் சொல்ல போகிறார். இப்போ இம்மீடியட்டாக பகவான் என்ன சொல்கிறார்? உடனடியாக சொல்லக்கூடியது, உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை நீ செய். சுதர்மம்னு என்னர்த்தம்? உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய். அதே தான் 35வது ஸ்லோகம் சொல்றார்ப்பா. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மக. ஸ்ரேயான்னு என்னர்த்தம்? மேலானது, மிகச்சிறந்தது. எது மிகச்சிறந்தது? ஸ்வதர்மக. ஸ்வதர்மம்னா அந்த தர்மம்ங்கிறது இங்கே கர்மம்னு எடுத்துக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்வதர்மம்னு என்னர்த்தம்? ஸ்வகர்மம். எல்லாருக்கும் ஒவ்வொரு கர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய கர்மம் 7:45 வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? கீதை பேசணும். இது என்னுடைய ஸ்வதர்மம், நான் அதை செய்யணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மக, திஸ் இஸ் வாட் கிவன் டு மீ, செய்யணும். விகுணக, ஒருவேளை நம்முடைய கர்மங்கள் என்ன கீழானதுன்னு என்ன அர்த்தம்? கீழான கர்மங்கள். விகுணகன்னா குறைந்ததாக, கொஞ்சம் தாழ்ந்ததாக நாம் நினைத்து கொண்டால். எந்த கர்மமும் குறைந்தது கிடையாது. விகுணகன்னா மற்றதை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும். அது என்னன்னு விளக்கம் பார்ப்போம். விகுணக பக்கத்தில் ஒரு அப்பின்னு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரேயான் ஸ்வதர்மக விகுணக அப்பி. அப்பின்னா என்ன அர்த்தம்? இருந்தாலும், அது எவ்வளவு கீழானதாக இருந்தாலும் கூட, நம்முடைய கர்மங்கள் எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் கூட. விகுணகன ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன் நான். விகுணன் அதில் பெரிய பிரயோஜனம் இருக்காது. நம்ம நிறைய கர்மங்களை செய்கிறோம், அது கொடுக்கக்கூடிய பலன் என்ன இருக்கலாம்? கொஞ்சம் பலனையே கொடுக்கலாம். சில பேர் பார்த்தா கொஞ்சம் தான் வேலை செய்வார்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கலாம்? அதிக லாபம் கிடைக்கலாம். சில நேரம் நாம் 10 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைந்ததாக இருக்கும். இன்னொருத்தர் பார்த்தா 2 மணி நேரம் தான் வேலை பார்ப்பார்கள், அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இப்படிலாம் இருக்கிறதா இல்லையா? அப்படி இருக்கலாம், இருந்துட்டு போட்டுமே, அது அவர்களுடைய கர்மம், அது இருந்துட்டு போட்டும். விகுணக, என்னுடையது இவ்வளவுதான், பரவாயில்ல, லெஸ் மெரிட். இல்லைன்னா சில நேரம் என்ன, நம்மளோட குணத்தில் என்ன இருக்காது, அது பெரிய அட்ராக்டிவாக இருக்காது, அது கர்மத்தில் கிளாமரஸாக இருக்காது. அப்படி சொல்லுவாங்க, கிளாமரஸ். நான் செய்யக்கூடிய கர்மங்கள் பெரிய கவர்ச்சியான கர்மங்களாக இருக்காது அப்படின்னு. இது ஒரே ஊரில் ஒருத்தர் டீ கடை வச்சுருக்கிறார் பாவம். அவர் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டீ கடையை வச்சு அதில் ஒரு பாய்லர் வச்சு, பார்த்துருக்கீங்களா? பாய்லர் வச்சு அதில் கொஞ்சம் டீ வச்சு போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னொருத்தர் பிரம்மாண்டமாக அதுக்கு ஒரு பிராண்டெல்லாம் வச்சு பெருசாக வச்சு பாட்டெல்லாம் போட்டு, அது பார்க்குறதுக்கே, டீ கடை பார்க்குறதுக்கே என்ன இருக்கிறது அப்படின்னு, அதுக்கு பேர் டீ ஷாப் இல்லை, டீ பார்லர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க, பில்லு என்ன இருக்கும், அது பார்க்குறதுக்கு என்ன இருக்கும், ஒரே கவர்ச்சியாக இருக்கும் அப்படி. உடனே இதை அவர் பார்த்துட்டு, நம்ம கடை ரொம்ப விகுணம் அப்படின்னு, இன்னும் அவரதை பார்த்தா என்ன இருக்கிறது அப்படி, அது அந்த ஒப்பீடே அவசியமே இல்லை, அப்படி தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இப்படி தான் நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு, இந்த ஒப்பீட்டுனாலேயே நிம்மதியை இழந்து விடுறோம். ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன கேட்டால் கூட சுவாமிஜி நீங்களாம் யூடியூப்பில் ரொம்ப பாப்புலரா அப்படின்னு,
நான் சொன்னேன், ஐ எம் நாட் அ கிளாமரஸ் சுவாமின்னு. என்னை யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாது. ஐ எம் நாட் வெரி பாப்புலர். சில சமயம் ரொம்ப பாப்புலராக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுவோன்னு எல்லாருக்கும் என்ன. சம்டைம்ஸ் என்ன சொல்கிறோமோ அதை பாப்புலராக இருந்தால் என்ன இருக்கும், வி ஃபாலோ பாப்புலாரிட்டி. அப்படி இன்றைக்கெல்லாம் என்ன இருக்கிறது, அதுக்கு பேர் பிராண்ட் வேல்யூன்னு சொல்லிடுவார். எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பிராண்ட் வேல்யூ. அப்படி நாமே என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களே கற்பனை செய்து கொண்டே இருக்கின்றோம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ விகுணக, நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய தொழில் சாதாரண தொழில், எந்த தொழிலும் குறைந்தது கிடையாது. அது நமக்கு உகந்தது, நமக்கு இறைவன் கொடுத்தது. நம்ம கம்பேரிசன் வேண்டாம். இது நம்ம வீட்டில் இருக்கிறவர்களே வேலையை செய்யலாம். ஒருத்தர் பெரிய ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக கூட இருக்கலாம், ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், இன்னொருத்தர் அதே இதில் நர்ஸாக இருக்கலாம், இன்னொருத்தர் வேலையை செய்யலாம். எல்லாரும் தேவைதானே. அப்படி நர்ஸ் இல்லைன்னா டாக்டரால் எப்படி அதனால் எந்த கர்மமும் விகுணம் கிடையாது. இங்கே பகவான் விகுணம்னு கர்மத்தை அவர் குறைச்சி சொல்லலை, நாம நினைத்து கொள்கின்றோம். அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப உயர்ந்த இதுவாக இருக்கின்றது. ஞானேஸ்வரர், இதுக்கு ஞானேஸ்வரின்னு ஒரு நூல் இருக்கு தெரியுமா, கீதைக்கு. ஞானேஸ்வரர் சொல்வார் அப்படி, somebody may be living in a palace, you may be living in a hut. ஒரு சின்ன குடிசையில் வாழலாம், ஒன்றும் குறையில்லைங்கிறார். ஒருவர் பெரிய மாட மாளிகையில் வாழ்றதுனாலே அவர் உயர்ந்தவர்னு ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் குடிசையில் இருக்கிறதால என்ன கிடையாது, குணத்தில் தான் என்ன இருக்கணும், உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பகவான் சொல்வாரா, இல்லை குடிசைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். விதுரர் வாழ் குடிசைன்னு தான் எழுதுவார். கடைசியில் அங்கே போகும்போது கிருஷ்ணர் எங்கே போனார்னா, அவங்க அவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து என்ன சிவப்பு கம்பளெல்லாம் விரிச்சு எல்லாம் பீஷ்மர் துரோணர் அத்தனை பேர் வந்து கேட்டாலும் பகவான் கடைசியில் எங்கே போனார்னா அந்த விதுரர் வீட்டுக்கு தான் போனார். அப்படி விதுரர் வீட்டுக்கு தான் போறாரு. அதனால இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் ஏதோ ஜட்ஜா இருந்தால் தான் பகவானுக்கு அது வேணா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனம் வேணா கிடைக்கலாம். நீங்கள் ஜட்ஜாக இருந்தால் உங்கள் கூட 4 பேர் வருவாங்க அப்படின்னு. கிளாமர். நாங்கள் எங்கே போனோம், சுவாமிஜி நீங்கள் தனியாக வந்தீங்களா அப்படின்னு கேட்பார். உங்களுக்கு சிஷ்யர்களெல்லாம் வரலையான்னு நான் சொன்னேன், நானே இன்னும் சிஷ்யராக தான் இருக்கிறேன்னு. ஸோ பீப்புள் திங்க் தட் நம்மளோட ஒரு 10 பேர் வந்தால் அது ஒரு கிளாமர். அது என்ன இருக்கிறது, வை திஸ் கிளாமர்? உள்ள கடைசியில் உள்ள நம்ம தனியாக தானே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கிறது, நம்மளுடைய மனம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த கவர்ச்சியை நோக்கி. காலம் எவ்வளோ மாறி எடுத்து பாருங்கள். இப்போ வெளிநாடுகள் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது ஏன்னா ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும், பார்த்தா க்ளீனாக இருக்கும், நமக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அப்படி என்னடா நம்ம நாட்டுக்கு வந்தோன்னே, ஏன்னா அங்கே பார்த்தா எல்லாம் க்ளீனாக இருக்கிறாரு, சுத்தமாக இருக்கிறது, ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி பார்க்கறதுக்கு என்ன ஸ்ரேயான், உடனே என்ன பண்ணுவோம், அங்கேயே தங்கிடலாமான்னு உடனே தோணும். எதுக்கு, நம்ம ஊரில் குப்பையோ குழம்போ என்ன, இங்கே வந்தால் தான் என்ன இருக்குது, ஒரு கஞ்சோ கூழோ சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கலாமா இல்லை. பட் ஜனங்களுக்கு என்ன, அது அட்ராக்டிவ், அது கிளாமர், அதில் என்ன இருக்கிறது, ஒரு கிளாமர் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஃபாரினில் படித்தேன்னு சொல்லுங்கள், நான் ஃபாரினில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுங்கள், அது ஒரு கிளாமரா? ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் இருக்கலாமே, இருந்துட்டு போட்டோம், இங்கே எவ்வளோ இருக்கலாம். பட் இங்கேயும் இருக்கக்கூடிய மகத்தான விஷயங்கள் அங்கே இல்லையே. இங்கே மாதிரி ஒரு கங்கை அங்கே இல்லையே, இங்கே மாதிரி ஒரு யமுனை அங்கே கிடையாது, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சரஸ்வதி அங்கே இல்லையே. புரியுறதா உங்களுக்கு? விகுணம்ங்கிறது நாம் நினைத்து கொள்வது. இன்னையிலிருந்து போன நம்ம என்ன கர்மம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான். சொந்த ஊரை தான் ஜனனி ஜன்மபூமிச்ச சொர்க்காதபி கரியத்தை. அப்படி என்னுடைய அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரருடைய அம்மா ரொம்ப அழகாக இருக்கலாம், அதுக்காக அவங்கள அம்மான்னு அவங்க பின்னாடி அவனை கூப்பிட முடியும். எங்கள் அம்மா எப்படி இருந்தா எனக்கு அம்மா அது, ஏன்னா அது ஸ்வதர்மம்னு. என்னுடைய அம்மா எப்படி இருந்தா எனக்கு என்ன? யாராவது நினைப்பாங்களே என்னுடைய அம்மா மட்டும் இல்லை, அது மனைவியாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன அர்த்தம், முதல்ல வீட்டில் இருக்கிறத பாருங்கன்னு சொல்றாரு, அவ்வளோதான். அப்படி ஒன்றை காட்டிலும் இன்னொன்று பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கவர்ச்சியாக இருக்கலாம், அது கிட்ட போனால் தான் தெரியும், அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் என்ன உண்டு, எல்லாவற்றிலும் இப்போ ஜட்ஜாக இருக்கிறது அவருக்கு ஜட்ஜை கேட்டால் தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு. அது ஈஸி இல்லை, அங்கேயும் நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்குது. விகுணக
எதுவாக இருந்தால் என்ன. சில நேரம் ஆங்கிலம் பேசினா ரொம்ப கவர்ச்சின்னு ஆங்கிலம் பேசினா தான். ஏன் நம்ம தாய்மொழியில் இல்லாத கவர்ச்சியா, தாய்மொழியில் இல்லாத இதுவா? அதுக்காக தெரிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லலை. பட் இதை காட்டிலும் அது உயர்ந்தது அப்படின்னு நினைக்கின்றோம் இல்லையா? அங்கேயே என்ன எடுத்து எப்பொழுது ஒன்றை காட்டிலும் ஒன்று உயர்ந்தது, அப்போ நம்முடைய ஸ்வதர்மத்தை நாம் விட்டு விட்டோம். ராமாயணம் சொல்லும்போது சொல்வார்கள், சீதையை அந்த மானுக்கு ஆசைப்பட்டதாலே இந்தியாவில் உனக்கு வேலை கிடையாதுன்ட்டார், போய் 10 மாதம் இலங்கையில் இருக்கணும்ட்டார்கள். இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் இங்கே என்ன கிடையாதுன்னு சொல்கிறார்கள், இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் இங்கே இருக்க முடியாது, அப்படி ஒரு தேசம்னு சொல்வார்கள். உதாரணத்திற்கு சொல்வார்கள். புரிந்தது இல்லையா அந்த ஸ்லோகம்? இப்போ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணம். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம்? அர்ஜுனன் என்ன நினைக்கிறான்? இந்த யுத்தத்தை விகுணம்னு நினைக்கிறான். இத்தனை பேரை கொல்லணும், இதெல்லாம் செய்யணும். ஒன்றும் இல்லை, விகுணம் இல்லை. தர்மவியாதர்னு ஒருத்தர் இருந்தார், மகாபாரதத்தில் படிக்கிறீங்களா இல்லையா? அப்படி கௌஷிகர்னு ஒரு அந்தன பிராமணர். அவர் அவ்வளோ தவம் செய்தவர், பெரிய தபஸ்வி, மகா தபஸ்வி. அவரை காட்டிலும் சிறந்ததாக ஒரு இல்லற பெண்மணி இருந்தாள். அது என்ன ஸ்லோ, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்னு சொல்ல, நீ என்ன கொக்குன்னு நினை. அவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவ்வளவு தபஸ் பண்ணது. அப்போ இல்லறத்தில் இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாவற்றையும் துறக்கிறது பெருசுன்னு நினச்சி நம்ம இன்னொருத்தர் திறந்தார் நாம் திறந்து வி ஷுட் நாட் இமிட்டேட். அதுதான் இப்போ சுவாமிஜி அப்படி இருக்கிறாருங்கிறதுக்காக நான் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஐ ஷுட் நாட் இமிட்டேட், ஐ ஷுட் ட்ரா இன்ஸ்பைரேஷன். அவங்கள அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. அவர்களிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும், அவர்களிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வது தப்பு இல்லை. இப்போ உங்களை காட்டில் உயர்ந்தால் அதுலேருந்து எங்கேயாவது எடுத்துக்கங்க, பரவாயில்ல. பட் அதே மாதிரி நாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தேவையில்லை. யூ ஹேவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. நமக்கு ஒரு அடையாளம், அது எப்படி அடையாளங்களாக இருந்தாலும் அந்த தர்மவியாதர் கதை தான் அதற்கு பொருத்தம். அவர் பெரிய அதை காட்டிலும் சிறந்தவர்களாக இருந்தார் இல்லற பெண்மணி அப்படி. ஏன்னா அவர் நினச்சிட்டே இருந்தார், இது என்ன சாதாரண இல்லற பெண்மணி, பாத்திரம் தேய்க்கிறா, கணவனுக்கு இது போடுற, இவளுக்கு என்ன தெரியும்னா அப்புறம் விகுணக. அவரை பொறுத்த வரைக்கும் இது என்ன இல்லற வாழ்க்கைங்கிறது. சரி, சன்னியாசிகளே அப்படி நினைக்கலாம், ஏதோ இல்லற வாழ்க்கையில் இருந்தால் விகுணம், சன்னியாசம் ஸ்ரேயஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நேராக என்ன பண்ணுறார், அவர் சொல்கிறார், நீ போய் தர்மங்களை எல்லாம் அந்த தர்மவியாதர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க, மிதிலா நகரத்திற்கு போ. அவர் நினச்சா தர்மவியாதர்னு பெரிய பண்டிதர், ஏன்னா அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், அது இதுன்னு இவர் அங்கே போய் மிதிலா நகரில் பண்ண இங்கே போ அங்கே போ, கடைசியில் நகரத்துக்கு வெளியிலே தள்ளி விட்டார்கள். அந்த காலத்தில் அதுதான் நகரத்துக்கு வெளியில் தான் அந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ தான் எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அவர் கடைசியில் அங்கே போய் பார்த்த தர்மவியாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாமசங்களை எல்லாம் வெட்டி பாவம் அதை விற்று கொண்டிருந்தார். இவருக்கு ஒரே அதிர்ச்சி, கௌஷிகருக்கு, இவர்கிட்டயே போய் நம்ம தர்ம பாடம் படிக்கணும்ன்ட்டு. அவருடைய செயல் என்ன, செயல் விகுணம். அப்படி பார்த்த விகுணம்னா கீழானது இல்லை, அவருடைய தொழில் அது. அது நாம் நினைக்கிறோம். அவர் இவரை பார்த்த உடனே சொல்றாரு, ஓ அந்த இல்லறத்து பெண்மணி தான் உங்களை இங்கே அனுப்பிச்சாரான்னு இங்கிருந்தே கேட்கிறாரு. அப்படி அப்போ உங்களுக்கு எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஞானம் வந்ததுன்னு இந்த அந்தணர் கேட்பார். நான் இவ்வளவு தபஸ் செய்தேனே, எனக்கு அகங்காரம் போல. என்ன சொல்வார், உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு விட்டு நீ தவம் செய்தாய். அதில் சொல்வார், உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ செய்யலை, எது உன்னுடைய ஸ்வதர்மமோ அதை விட்டுட்டு நீ என்ன பண்ண, நீ தவம்ங்கிறது பரதர்மம். முதல்ல உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய், அப்புறம் உன்னுடைய பரதர்மத்தை. இப்போ எனக்கு என்ன ஸ்வதர்மம்னா, கடைசி வரைக்கும் என்னுடைய குருநாதருக்கு பணிவிடை செய்கிறது தான், நான் குருவாரது இல்லை அப்படின்னு. அது 10 பேர் சொல்வார்கள். பட் கடைசி வரைக்கும் என்ன, நான் ஒருத்தரை குருன்னு எடுத்து கடைசி வரைக்கும் நான் சிஷ்யனாக இருக்கிறது தான் என்னுடைய ஸ்வதர்மம். அப்படியே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் சிஷ்யனாக தான் இருக்கணும். அதுவே அவருடைய சிஷ்யன் சொல்றதுக்கே எவ்வளோ பெரிய யோகியதை வேணும், அதுவே எவ்வளோ பெரிய யோகியத்தை அது. அதில் என்ன விகுணம்? அவர் சொல்லுவார், நீ உன்னுடைய செய்ய வேண்டிய தர்மத்தை விட்டு விட்டு நீ தவம் செய்ய போனாலும் கூட என்ன அர்த்தம், உனக்கு அந்த தவம் கூட முழுமையான பலனை உனக்கு கொடுக்கலேன்னு சொல்வார். நான் போன ஜென்மத்தில் அப்படி தான் பண்ணேன், அதனுடைய பலனை நான் என்ன அனுபவிக்கிறேன், இப்பொழுது அனுபவிக்கின்றேன், நான் நன்றாக புரிந்து கொண்டேன், இது இறைவன் எனக்கு கொடுத்த கர்மம், இதை நான் செய்கிறேன். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணகம். புரிஞ்சிருச்சா? இப்போ இப்படி ஒரு ஸ்வதர்மம் நீங்கள் அவங்கவுங்க ஸ்வதர்மம் செய்து கொண்டே இருந்தால் ஸ்வதர்மத்தில் என்ன சௌரியம் பாரு. ஸோ யுவர் பொசிஷன் இஸ் கிளியர். இப்போ நம்மளுடைய நிலைமை எந்த பொசிஷனை தெரியறதா, நம்ம எங்கே இருக்கிறோன்னு கிளியராக இருக்கு. இனிமே யாரோடையும் முதல்ல என்ன கிடையாது, அப்பா
இனி யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஆன்மீகத்திற்குள்ள கூட பார்த்தீங்கன்னா போட்டிகள், பொறாமைகள், அது இது போட்டி இல்லை, யாரோடையும் போட்டி. ரெண்டாவது, யாரோடையும் எந்த ஒப்பீடும் இல்லை. ஐ நீட் நாட் கம்பேர் வித் எனிபடி. எவ்வளோ மைண்ட் பாருங்கள் ஃப்ரீ ஆகிடும். யாரோடையும் போட்டி போட வேண்டியதில்லை, யாரோடையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் மூணாவது என்ன கிடையாது, ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு இல்லை. அப்படி ஐயோ நான் செய்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண, அதை மானம் மரியாதையோடு செய்கிறதுல தானே இருக்கிறது. அப்படின்னு செருப்பு தைக்கிறதால மானம் மரியாதையோடு செய்துட்டு போகலாமே, அதுதானே ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு என்ன கிடையாது, எனக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கிடையாது. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு, இது ஆரம்பத்தில் கஷ்டம், இப்படிலாம் இருக்கிறது, போட்டி இல்லாமல், ஏன்னா எந்த ஒரு ஒப்பீடும் இல்லாமல் இதெல்லாம் செய்யறது தாழ்வு நம்ம பண்ண. ஆனால் இதை திரும்ப திரும்ப இந்த ஸ்லோகம் சொல்லணும், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ வைகுணக. ஆனால் இந்த நாய்வால் நிமித்திர முடியும், இது சாத்தியம். அதனால் மிகப்பெரிய ஞானத்தினுடைய உச்சத்தை அடைந்தவர்களெல்லாம் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் படித்து பார்த்தோன்னு சில நேரத்தில் ரொம்ப சாதாரணமானவர்கள். அப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் ஞானம் வரும்ன்றலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு சமஸ்கிருதம் தெரிஞ்சால் நல்லது. அப்படி நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு, ஒன்றுமே தெரியாமல் ஞானத்தை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால் பகவான் முதல்ல என்ன சொல்றார், இது இல்லாமல் இந்த ஒப்பீடு வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த பேராசை வருது. அப்போ என்ன ஆகுது, இந்திரியங்கள் இப்போ சம்பந்தம் புரியுறதா? ஏன் இந்த ராகத்வேஷங்கள்லாம் எதனால் வருகின்றது? ராகத்வேஷங்கள் வருவது நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் தாழ்வு, பிறர் செய்யக்கூடிய கர்மங்கள் உயர்வு. அதே போன்று இன்னொரு உயர்வை அடையணும்னு அதுக்காக ஒருத்தர் கீழான அந்த காரியத்தை செய்வார், அதே கடைசி வரைக்கும் செய்ய அப்படின்னு சொல்லலை. படிப்படியாக உயரணும்னா உயரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணலாம், பரவாயில்ல, இருந்துகிட்டே இருப்போம். எந்த தொழிலும் என்ன கிடையாது, எந்த தொழிலும் குறைவே கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஐயா அங்கே உட்காரலன்னா எப்படி பேச முடியும் இங்கே உட்காந்து? அவன் இதே ஒவ்வொரு வருடமும் பார்க்குறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு நிமிஷம் கூட என்ன ஒரு சலனம் இருக்காது, கவனிக்கிறேன், ஒரு சலனம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்க வேலை என்னவோ, அவருடைய வேலை என்னவோ கரெக்டாக என்ன அவங்க வேலையை செய்துட்டே. அது இல்லைன்னா இது நான் எப்படி பேச முடியும்? நீங்கள் யாராவது கவனிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வெளிச்சமெல்லாம் என் மேலே படலாம், ஆனால் என்னுடைய வெளிச்சம் எங்கே இருக்குன்னா, என்னுடைய வெளிச்சம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையும் மனசால் நல்லா பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எவ்வளோ வருஷமாக பார்க்குறேன், ஒரு சலம் இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, அதெல்லாம் அவர் வேலை என்னவோ கரெக்டாக உட்காருந்தா என்ன பண்ணுறேன். இந்த தலைமுறையில் அப்படி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, இது எந்த விதத்துலையும் இது உயர்ந்தது அது இல்லை. நான் வேணால் கொஞ்சம் உயரமாக உட்காந்துருக்கேன், நானும் கீழே இறங்கி தானே ஆகணும். ஒரு வித்தியாசம் கிடையாது, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. முடிஞ்ச இறங்கி அவங்களுடைய பாதங்களை தொட்டு நாமளே வணங்கணும். அது அந்த மாதிரியான ஒரு பணிவு உள்ளே வரணும். ஸ்வதர்ம மனிதனுக்கு பணிவை கொடுக்கும். அப்படி இட் கிவ்ஸ் ஹியூமிலிட்டி. அப்படி நீங்க பகட்டிற்காக இன்னொரு பரதர்மத்தை பண்ணப்போ என்ன ஆகும், அது திரும்ப அகங்காரத்தை அது வளர்க்கும். அது வீணான விருப்பு வெறுப்புகளை வரவழைத்து கொண்டே இருக்கும். இன்னொன்று, ஸ்வதர்மத்தில் நீங்கள் எல்லாரையும் பாராட்ட முடியுது இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்வதர்மத்தை யூ வில் அப்ரிஷியேட் எவ்ரிபடி. அப்படி ஏன்னா எல்லாருடைய காரியங்களும் எல்லாருடைய பங்களிப்பையும் நீங்கள் மதிப்பீர்கள். அப்படி யூ வில் கிவ் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி. அப்போ உங்களுடைய மனதில் என்ன இருக்காது, இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படி எண்ணம் இருக்கவே இருக்காது. அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதையும் கொடுக்கணும், இவர்களுக்கு என்ன மரியாதை எல்லாருக்கும். அப்போ நம்மளுடைய மனம் என்ன, எல்லாரிடத்திலும் ஒரு நடுநிலைமையோடு ஒரு சமப்பார்வை வருகின்றதா இல்லையா? நான் சொல்கிறது ஏதாவது ப்ராக்டிக்கலாக இல்லையா அப்படின்னு கீதை தானே சொல்கிறது. ஸ்ரேயான் ஸ்வதர்மம். அர்ஜுனன் நினைக்கிறான் இது ஏதோ யுத்தம் பண்ணுறதெல்லாம் உயிர்களை எல்லாம் கொல்றது பெரிய பாப்பம், ஸ்வதர்மத்தை பாப்பம்னு சொல்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே சன்னியாசம் வாங்கி காஷாயம் வாங்கிட்டு நேராக அப்படியே கண்களை எல்லாம் மூடி உட்கார்ந்தோன்னே என்ன ஆகிடும், அப்படியே ஞானம் கிடச்சிடுன்னு சொல்கிறார். பகவான் சொல்கிறார்,
பரதர்மாத்சு அனுஷ்டிதாத், நன்றாக செய்யப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் உன்னுடைய தர்மம் குறைவாக இருந்தாலும் கூட, ஆனால் அது மேலானது, அது மேலானது. அந்த விதுரரை எவ்வளவு அவமரியாதை பண்ணுவார்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் பிறப்பை வைத்து. பட் அவர் தர்மத்தில் அவர் தவறாமல் இருந்தார் பாரு. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக, என்ன வார்த்தை பாருங்க. உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்து, உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை செய்து நீ இறந்தாலும் கூட என்னாகும்? அதுவும் பெருமை தான், அதுவே பெருமைன்னு சொல்றார். சரி, இது பெருமை அது சிறுமைன்னு இந்த உலகத்தில் சொல்றது யார் நிர்ணயம் பண்றது? இதெல்லாம் இருந்தால் தான் பெருமையான்னு யார் நிர்ணயம் பண்றார்? ஒன்று இருக்கு, நாம் இந்த உலகத்தில் வந்ததும் யாருக்கும் தெரிய வேண்டாம், போனதும் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உலகமே தெரிஞ்சாதான் பெருமைன்ட்டு தெரிய வேண்டாம். நெவர் மைண்ட். எண்ட் ஆஃப் த டே, கடைசி நாள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை நான் ஒழுங்காக செய்திருக்கேன், அதில் நான் எந்த குறையும் வைக்கலன்னு ஒரு திருப்தியோடு படுக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி நீ இது எதுக்கு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை என்ன பண்ணியாச்சு, இந்த சுதர்மம் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் பாருங்க. படிச்சு போனால் என்ன பண்ண போகிறோம்? ஒழுங்காக படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதோ சொல்லணும், பண்ணணும். இது ஏதோ பகட்டுக்காகவோ இது ஏதோ பாராட்டிற்காகவோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என் குருநாதர் எனக்கு சொன்னார், எனக்கு இதனால் ஒரு பயன், ஒரு திருப்தி கிடைக்கிறது, அவ்வளோதான். இதனால் பெயரா புகழ் கிடைக்கிறதா, இது பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை, தேவையில்லை. அதுக்கும் ஞானத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. யார் நம்மை பின்பற்ற வேண்டும்? முதல்ல நாம் என்ன படிக்கிறோமோ அதை நாம் பின்பற்றுவோம். நம்மையே ஒரு கூட்டம் நம்மளே நமக்கு பின்னாடி 10 பேர் வரணும்னு நினைக்கிறோம். முதல்ல நாம் கற்பதை பின்பற்றும், அதுக்கு முயற்சி செய்யும். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக, ஸ்வதர்மத்தை செய்து போனாலும் பரவாயில்ல. பரதர்மத்திற்கு விலை போகக்கூடாதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது பணம் கொடுத்து வாங்கிடுறார்களா இல்லையா? பணம் கொடுத்து வாங்கிடல, பணம் கொடுத்தா என்னோட சுதர்மத்தை விட்டுடுவோம் அப்படி. சரி, நிறைய பேர் சுதர்மத்தை விடுறது என்ன, அதிக வசதி இருக்குங்கிறதுக்காக தான் சுதர்மத்தை விட்டு போகிறார்கள். இதை காட்டிலும் வசதி அதிகமாக இருக்கிறதுன்னு, அதனால் என்ன பண்ணுறோம், அதுக்கு பரதர்மத்தை நாடி போகிறோம். நிறைய பார்க்குறவங்க விலை கொடுத்து வாங்குறார்களா இல்லையா? அப்படி வாங்கிடலாம், விலை போயிட்டாருன்னு சொல்லுவேன். அதனால் எதுக்கும் விலை போகாதீங்க, எதுக்கும் விலை போகக்கூடாது. நான் எப்போதும் நமக்குன்னு ஒரு தரத்தை நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அந்த தரத்திலிருந்து நாம் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளவே கூடாது. செட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் யுவர் செல்ஃப், ஒரு தரத்தை நிர்ணயித்து தாழ்த்தி கொள்ள. பரதர்மோ பயாவக, முதல்ல ஆரம்பத்தில் பரதர்மங்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு ஆடம்பரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பட் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு உள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி அமெரிக்காவில் காமிச்சாங்கள ஒரு பயத்தை எல்லாருக்கும். இப்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய வேலைகள், குறையில்லை. அந்த தேசத்தை பற்றியோ அங்கே இருக்கிறவர்களை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லார் மீதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பயம் அங்கேயும் இருந்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போல்லாம் இஷ்டத்துக்கு வந்து போக முடியாது, அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ ஒரு பயம், வேலையை குறித்து எல்லாம் பயம் இருக்கும். அதை நான் பரதர்மம்னு சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடனே அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பரதர்மம் இங்கே, அது என்னுடைய கருத்து இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. எங்கே இருந்தாலும் நம்மளுடைய சுதர்மத்தை செய்யணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிறோமோ, யாரும் எல்லாம் விரும்பி அங்கே போய் இருக்கணும்ட்டு இல்லை, அங்கே சுதர்மத்திற்காக என்ன பண்ணுறார்கள், அங்கே போய் இருக்கிறார்கள், அப்படி எடுத்துப்போம். எங்கே இருந்தாலும் என்ன. அதனால் பரதர்மமாக இருந்தால் பயத்தோடு கூடியதாக, பரதர்மோ பயாவாக. அதனால் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடனே இதை கேட்ட உடனே, இது வரைக்கும் ஆக்சுவலி ஒரு டாபிக், திடீர்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படி அந்த கேள்விக்கும் இது வரைக்கும் பார்த்த விஷயங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கான்னா, மறைமுகமாக ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவன் திடீர்னு இது வரைக்கும் சொல்லாத, பகவான் முடிச்சிட்டார், அவ்வளோதான், நீ சுதர்மத்தை பண்ணனா போகும். உனக்கு சுதர்மத்தை பண்ண ரிவர்ஸ் என்ன, இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் போகும். ராகத்வேஷங்கள் எல்லாம் போனால் என்னாகும், உன்னுடைய ஸ்வபாவம் மாறும். உன்னுடைய ஸ்வபாவம் மாற என்னாகும், உனக்கு உன்னுடைய ஸ்வரூபங்கிறது தெரியும். இதுதான் சொல்கிறார். ஸோ இதோடு முடிச்சிட்டார் பகவான். ஆனால் அர்ஜுனனுக்கு எங்கே பகவான் முடிச்சிருவாரோன்னு ஒரு பயம்.
திருப்பி என்ன பண்ணுறான், அவனே என்ன பண்ணுறான், ஒரு கேள்வியை, புதிதாக ஒரு கேள்வியை கேட்கிறான். இப்போ அந்த கேள்விக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இருக்குது, இல்லாமல் இல்லை. இருந்தாலும் அது புதிதாக அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்ன கேள்விங்கிறது நாளைக்கு பார்ப்போம். நேராக உட்காருங்கள். இறைவனுடைய நாமத்தில். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஜெய ஜெய ராம். ஜெய ஜெய ராம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.